இதே கூட்டத்தில் வந்து பிரதமர் பேசும்போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சமாதான முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை இது வந்து ஒரு வழக்கமான ஒரு பேச்சு தானா? இது ஆட்சி மன்ற குழு, நிதி ஆயோக்கினுடைய ஆட்சி மன்ற குழுவில் இப்படி தான் பேசணும் பிரதமர், அதனுடைய தலைவர் அவர். அதனால் வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்காக மாநிலங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் தான் இந்த கூட்டமே நடக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக மாநிலங்களின் வளர்ச்சி அப்படின்னு தான் கூட்டமே நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்திய அணி மாதிரி, டீம் இந்தியா மாதிரி மாநிலங்களும் ஒன்றியமும் இணைந்து பணியாற்றினால்தான் நம்ம இலக்குகளை எட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர்தல் காலங்களில் இதே பிரதமர் பேசுவதை நாம் பார்த்துருக்குறோம். அப்போ மாநிலங்கள் ஒன்றியம் அப்படின்னு பார்க்குறதே இல்லை. கட்சி ரீதியாக டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால் தான், இரட்டை என்ஜின் நிர்வாகம் வந்தால் தான் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு அப்போது பேசுகிறார்கள். இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் படி பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் பேசும்போது அந்த பெட்டி பாலிட்டிக்ஸ் தான் முதன்மையாக வந்து நிற்குது. எப்போதுமே மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக பேசுகின்ற குரலாக ஒன்றிய அரசை சார்ந்தவர்களுடைய குரல் இல்லை. மாநிலங்களுடைய வளர்ச்சியை விட ஒன்றியத்தின் வளர்ச்சி தான் முக்கியம்னு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து கடந்த காலங்களில் பேசியதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதையே நேராக மாற்றி மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் ஒன்றியம் வளர்ச்சி அடைய முடியும், ஒன்றியத்துக்கு என்று தனியாக வளர்ச்சி அடைவதற்கான இடமே கிடையாது அப்படின்னு அப்போவே சில காலத்திற்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு. அதைத்தான் இப்போது மீண்டும் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் அந்த உறவுக்கு, அந்த டீம் இந்தியாவாக செயல்படுவதற்கு தடையாக இருப்பது என்ன, எந்த பக்கத்திலிருந்து அதிகமான தடைகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி உடனடியாக வருது. மாநிலங்கள் குறுக்க நிற்கல, பெரும்பாலும் மாநிலங்கள் குறுக்க நிற்கல. மாநிலங்கள் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் படி கிடைக்க வேண்டிய நிதிக்காக, கான்ஸ்டிடியூஷன் படி கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் போய் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நிர்வாகமே நீதிமன்றத்தால் நடைபெறக்கூடிய அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய அதிகார பகிர்வு அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்குது. அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர் தனியாகவும் டிவிஷன் ஆஃப் பவர் தனியாகவும் இருக்குல்ல. அந்த டிவிஷன் ஆஃப் பவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான அதிகார பகிர்தல். போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வாங்க வேண்டியிருக்கு. போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க வேண்டியது இருக்கு. நீதிமன்ற போராட்டங்கள், கடிதம் எழுதி அந்த மக்களிடத்துல எடுத்துட்டு போய் மக்களை அணிதிரட்டி போராடி பல்வேறு எல்லா வகைகள்லையும் போராட வேண்டியது இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லா வகைகள்லையும் போராட வேண்டியது இருக்குது. அப்படி போராடி தான் ஒவ்வொரு உதவியையும் பெற வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான வேஜஸ் கூட, ஊதியம் கூட திரும்ப கடிதம் எழுதி போராடி மக்களை அணிதிரண்டு போராடி அதுக்கெல்லாம் பிறகுதான் வருது. அங்கீகரிக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட நிதிகள் கூட உரிய காலத்தில் மாநிலங்களுக்கு வந்து சேர்வதில்லை அப்படிங்கிறத பல இடங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக அதிகாரிகளும் பேசியிருக்கிறாங்க, முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு, கடிதமும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக இப்போ வந்து வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்னென்னலாம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய முக்கியமான கேள்வி. அதில் தான் கடந்த காலங்களில் மாநில அரசு பேசியிருக்கு, முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ் பற்றி முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அந்த பொதுவான அமைப்பு ரீதியாகவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத உள்ள பேசியிருந்திருக்கலாம், ஹைலைட் ஆகலை அது அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 50% வரிகளை பகிர்ந்து கொள்வதை ஒரு சட்டமாக ஏற்று பகிர்ந்து கொள்வதற்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே இங்கே ஃபினான்ஸ் கமிஷன் வந்திருக்கும் போது சொல்லியிருந்தாங்க. அதை ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் மாநிலங்கள் இருக்குது. அது தவிரவும்
வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய வரிகளை எல்லாம் டிவிசிவ் பூல்னு சொல்றோம்ல, அந்த வரியில வந்து செஸ்ஸையும் சர்சார்ஜையும் எடுத்துட்டு மீதியை தான் மாநிலங்களோட பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒன்றிய அரசு. அப்படி செஸ்ஸும் சர்சார்ஜுமே வந்து ஒரு தொடர்ந்து 2020 15% மேலே 18, 20, 28 அப்படின்னு அவ்வளவு சதவீதம் வந்து செஸ் அண்ட் சர்சார்ஜ் மட்டுமே வருது. செஸ் அண்ட் சர்சார்ஜுங்கிறதுக்கு பொருள் வந்து அவை மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வரிகள் இல்லை. அது முழுக்கவே ஒன்றிய அரசுக்கு போய்விடக்கூடிய ஒரு சர்சார்ஜ். அது இப்போ 2024-25 மட்டும் 7 லட்சம் கோடி அந்த மாதிரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் முழுவதுமாக ஒன்றியம் எடுத்துக்கொண்டதாக இருக்கு. அப்படி டிவிசிவ் பூல்னு சொல்லக்கூடிய அந்த டிவிசிவ் பூல் சுருங்கி கொண்டே வர்றது காரணமாக அதுலேயும் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன மாதிரி 41% வரணும், அது வரல. அது 33.16% தான் வந்திருக்கிறதாக முதலமைச்சர் வந்து இன்றைக்கு பேசியிருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. இது தவிர ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.